நல்லா குத்தி விடுப்பா. கிளவி வெத்தலை பாக்கு இடிக்கிற மாதிரி இடிச்சா எப்படி அடப்பு போகும்? நல்ல குத்து. குளிச்சிட்டு ஷாம்பு பாக்கெட்ட பாத்ரூம்ல போடாதேன்னு சொன்னா இந்த சுப்பு கேக்குறதே இல்ல. இப்ப பாரு எப்படி அடைச்சுக்கிட்டு இருக்குதுன்னு. நல்ல வேலை தம்பி நீ இருந்த, இல்லன்னா இந்த கர்மத்தெல்லாம் நாள குத்தி விட்டு இருக்கணும். நல்லா குத்தி விடு, அங்க பார்த்து குத்து. இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் நீ கத்துக்கிட்டு நல்லா பண்ணேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சா உன் பொண்டாட்டிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடும். என் பொண்டாட்டிக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கலாம்னு பரவாயில்ல மேடம். செம்ம காமெடியா பேசுறப்பா. சரி குத்தி விடு, நல்லா குத்து. அப்பாடா, தண்ணி ஒரு வழியா போச்சுடா சாமி. என்ன நாத்தம், என்ன நாத்தம். நல்ல வேலை தம்பி நீ இருந்து அக்காக்கு ஹெல்ப் பண்ண. இங்க பாரு, இன்னும் 2 மக்கு தண்ணி எடுத்து நல்லா தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டு அப்புறம் இந்த குப்பையெல்லாம் அங்க இருக்கிற முறத்துல அள்ளிட்டு வந்துரு. சரியா? கை கால்லாம் சோப் போட்டு நல்லா அலம்பிக்க. எல்லாம் பண்ணிட்டு வந்துரு தம்பி. இப்ப மூக்கு புடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? குளிச்சிட்டு ஷாம்பு பாக்கெட்லாம் பாத்ரூம்ல போடாதான்னு சொன்னா கேக்குறியா நீ? ஷாம்பு பாக்கெட் நான் பாத்ரூம்ல போட்டதை நீ பாத்தியா? நீ பாத்தியா? ஏன் நீ போட்டு கூடாது? அத இந்த வாய்க்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் போட்டேன்னா எனக்கு குத்தி விட தெரியாதா? இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத வேலையெல்லாம் நீதான் செய்வ. எவ்வளவு குப்பை அடைச்சிருக்கு தெரியுமா? பா, அந்த குப்பையெல்லாம் அங்க இருக்கிற முறத்துல அள்ளி அப்படியே எடுத்துட்டு வா. ஏய் பாவம் புஷ்பா, அவங்களெல்லாம் போய் இந்த வேலை செய்ய சொல்ற? சூர்யா சார் என்ன சொன்னாரு? அவங்க கிட்ட என்ன வேலை வேணா வாங்கிக்கோன்னு சொன்னார்ல, அப்புறம் என்ன? இதெல்லாம் இவங்க செய்யற உதவியா? பாவம் இந்த பசங்க போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாங்களோ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. பா, அந்த குப்பை அள்ளுற முறம், அந்த குச்சி அதெல்லாம் வெளியே அப்படியே ஓரமா வச்சுட்டு கை கால்லாம் நல்லா கழுவு. நல்ல சுத்தமா கிளீன் பண்ற இந்த பையன். ஒருவேளை முன்னாடி முனிசிபாலிட்டியில வேலை பார்த்திருப்பானோ? நீ போப்பா. ஏய் புஷ், இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏ நீ கிளீன் பண்றது வாளிய தூக்கிக்கிட்டு வெளில இருக்கிற பாத்ரூமுக்கு ஓட தெரிஞ்சதுல? கதவு கொஞ்சம் சாத்தேன் ப்ளீஸ். ஏதோ என்னால சாமர்த்தியமா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சேன்னு சந்தோஷப்படுவியா? அது ஓகே, பேசிக்கிட்டே கையை சுட்டுக்கு போற, ஜாகிரதை. மறைக்காத, நல்லதுக்கு தானே சொல்றேன். அப்பாடா, இப்பதான் சுகந்த நறுமணம் வீசுது. அனுவை கூப்பிட்டு சாப்பிட வர சொல்லு. நான் கூப்பிட்டா வரமாட்டா, படிச்சுக்கிட்டே இருக்கேன்பா. அப்படியே ரம்யாவும் சாப்பிட வர சொல்லு. ஏன் இவ்வளவு பதட்ட பங்கஜ்? பங்கஜ் சுரேந்தரை பிடிக்க முயற்சி செஞ்சா. பங்கஜ் சுரேந்தர் மாதிரியே யோசிச்சா. கடைசியில பங்கஜ் சுரேந்திராவே மாறிட்டா. என் டென்ஷன் உனக்கு கிண்டலா இருக்கா சூர்யா? கூல் பங்கஜ், வா வந்து உட்காரு, ரிலாக்ஸ். இவ்வளவு நாள் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன் இப்போ அனுவை பார்த்திருக்கான். நெக்ஸ்ட் சந்திரபிரகாஷ்க்கு பால் கொடுத்திருக்கான். அடுத்து என்ன செய்ய போறான், ஏது செய்ய போறானோன்னு நான் டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கேன். வீட்டுக்கே வந்துட்டான்னா அதுதானே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? அவன் லிமிட் இவ்வளவுதான். நீ அனுகிட்ட பேசுனியா? வாட்? பேசுனியா இல்லையா? ஆமா. இப்ப எதுக்கு இந்த கேள்வி? சும்மா கேட்டேன். அந்த சுரேந்தர் சும்மா இருக்கான்னா பின்னாடி ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு அர்த்தம். எதுக்கும் அனுவை நான் ஆன் பண்ணி வைக்கிறேன்.
பங்கஜ், நீ அளவுக்கு மீறி சுரேந்தருக்கு கிரெடிட் தர. அவன் ஒரு பயந்தாங்கோலி. இதுக்காக நீ அனுவுக்கு ஃபோன் பண்ணி அவளை கலவரப்படுத்தாத. அவளுக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்க நிறைய இருக்கும். தான் உண்டு தான் படிப்பு உண்டுன்னு அவ பாட்டுக்கு நிம்மதியா இருக்கா. நீ இதையெல்லாம் சொல்லி அவளை கன்ஃபியூஸ் பண்ணி வைக்காத. இல்ல சூர்யா, அது வந்து பங்கஜ் லிசன், அவ படிக்கட்டும். நீ ஃபோன் பண்ணி அவளை தொந்தரவு பண்ணாத. தட்ஸ் இட். ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ என்ன பண்ண போற? உன் வேலை முடிச்சதை எனக்கு ஃபோன் பண்ணு, சொல்றேன். ஓகே. சூர்யா, எதுக்கும் அணுகிட்ட ஐ எம் பிஸி பங்கஜ். நானும் ரம்யாவும் மாடியில படிக்க போறோமா? ஏன் ரம்யா சாப்பிட வரல? அவ வீட்லயே சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டா. அது ஓகே. நீங்க ஏன் 2 பேரும் தேவையில்லாம மொட்டை மாடில படிக்கிறீங்க? நம்ம வீட்லயே படிக்கலாமே. நம்ம காலனி மொட்டை மாடி தானப்பா. அதுவும் எப்பவும் கூடவே செக்யூரிட்டி வேற இருக்காங்க. கவனமா படிங்க. சரிப்பா. எவ்வளவு நேரம் இப்படியே நிப்பீங்க? நீங்க இப்படி நின்னுட்டே இருக்கிறது என்னால சகிச்சுக்கவே முடியல. பரவாயில்ல மேடம், எங்களுக்கு இது பழக்கம் தான். உங்களுக்கு வேணா பழக்கம், ஆனா எங்களுக்கு இல்ல. அண்ணா கொஞ்சம் தள்ளிக்கோங்க. உட்காருங்கண்ணா. வேண்டாம் மேடம். இப்ப நீங்க உட்காருறீங்களா? நான் சூர்யா சாரை கூப்பிடவா? போர்வை வேணுமாண்ணா? வேண்டாம் மேடம், இதுவே போதும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சுப்பு, தூக்கம் வரலையா? அதான் எழுப்பி விட்டியே. ஐயா, நீ தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுக்கிறத நான் தான் பாக்குறேனே. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஒரு கேள்வி கேக்குற? கண்ணை மூடிட்டு 1 2 3ன்னு 100 வரைக்கும் எண்ணுனா தூக்கம் வந்துருமா? லூசு, 1,52,013 எண்ணிட்டேன். தூக்கம் வரல. மனசு சரியில்லையா சுப்பு? மனசுலாம் சரியாதான் இருக்கு புஷ். இந்த மூளை தான் தேவையில்லாம எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் படுத்த உடனே தூக்கம் வரும்ல. இப்ப பொண்ணு வளர்ந்துட்டாளே, அவளை நல்லபடியா கரை சேர்க்கணும்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு புஷ்பா. எனக்கும் தான். அனு சூர்யா சார் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து என்னென்னமோ நடக்குது பாத்தியா புஷ்பா? ஆமா சுப்பு, அந்த பிளாங்க் செக் விஷயத்த என்னால இன்னும் கூட மறக்கவே முடியல தெரியுமா? ஆமால, திடீர்னு போனஸ், இன்கிரிமெண்ட், மறுநாளே டிரான்ஸ்பர், அதுக்கப்புறம் திருப்பி இங்கேயே அழைச்சிட்டு வந்தது. இதெல்லாம் எல்லாமே நமக்கு ரொம்ப புதுசு இல்ல? முக்கியமா உன்னை விட்டியே சுப்பு. அனு லண்டன் போறதுக்கு சான்ஸ் கிடைச்சதே. ஐயோ ஆமா புஷ்பா, அதை மறந்தே போயிட்டேன் பாரு. நான் இப்ப பாரு, வீட்டு வாசல்ல 2 செக்யூரிட்டி. இதெல்லாம் நம்ம லைஃப் மாதிரியே இல்ல, ஏதோ கனவு மாதிரி எங்கேயோ நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கும் தான் சுப்பு. ஆனா அதை விட என் மனசுல ஓடிட்டே இருக்கிற விஷயம் அனுவோட கல்யாணம் தான். சாமியாடி அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அந்த கோயிலுக்கு போய் பரிகாரத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனா அதுக்கப்புறம் கெட்ட கனவு வருது குறைஞ்சதே தவிர வேற எதுவும் பெருசா நடந்த மாதிரி தெரியல. ஒருவேளை நம்ம அந்த அம்மனுக்கு பண்ண பரிகாரத்துல ஏதாவது குறை இருக்குமோ? அம்மா மகமாயி, எங்களுக்கு தெரியாம நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அத மன்னிச்சு எங்க பரிகாரத்தை ஏத்துக்கோமா? நீ எதுக்கு தேவையில்லாம எதையெல்லாம போட்டு நினைச்சு மனசை குழப்பிக்கிற? நாம மனசார பூஜை பண்ணோம், மனசார சாமி கும்பிட்டோம், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு கண்டுபிடிக்க போகுது அந்த சாமி? அது என்ன சாமியா இல்ல பூதமா? இங்க பாரு, ஒருத்தர் நம்மள மனசார கும்பிடுறாங்களா இல்லையான்னு அந்த சாமிக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அப்புறம் ஏன் சுப்பு இன்னும் அனுவுக்கு கல்யாணம் கூடி வரல? அதுதானே தெரியல புஷ்பா. எல்லாத்துக்கும் ஏதாவது நேரங்காலம் கூடி வரணுமோ என்னவோ. எல்லாம் நல்லபடியா நடக்கும், பொறுமையா இரு. நீ இதுல தீவிரமா இறங்காம ஒன்னும் நடக்காது சுப்பு. அனு எக்ஸாம் முடியட்டும், நானே பேசுறேன். புஷே, தூங்கல சொல்லு.
நீல் கிட்ட பேசட்டுமா? ம், பேசு. இப்பவே பேசுறேன் இது. ஏய், இந்த நேரத்துலயா? நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது, உடனே பேசணும். அதுக்காக நீல என்ன நினைப்பான்? அவன் தூங்கி இருந்தாலும் தூங்கி இருப்பான்ல. நாமளே தூக்கம் வராம முழிச்சுன்னு இருக்கிறோம். வயசு பையன் அவன். பொண்ணு கிட்டார் வாசிட்டு இருப்பான், இல்ல டிவி பார்த்துட்டு இருப்பான். இப்பவே பேசிட்டு தான் பெட்டர். அவங்க அதுக்காக யாராவது அர்த்தராத்திரியில போன் பண்ணுவாங்களா? வாய வச்ச பாரு, லைனே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நல்லதா போச்சு சுப்பு. உனக்கு எல்லா விஷயத்திலயும் வெச்சா குடுமி வலிச்சா மொட்டை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. காலையில அவங்ககிட்ட பேசிதான் மத்த வேலை. பூக்க வருது, காலைல பேசிக்கிறேன். அத செய் முதல்ல. காலையில எழுந்த உடனே முதல் வேலையே நீல் கிட்ட பேசுறதுதான். பல்லு விளக்கிட்டு பேசு சுப்பு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். அவனுடைய சொந்தக்காரங்க யாரு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் மறுவேலையே. அம்மா மகமாயி, எல்லா நல்ல காரியத்தையும் கூட இருந்து நல்லபடியா முடிச்சு வச்சிருமா. Attack. Position. Attack. Shoot. Shoot. Hey, நான் தான் ஜெயிச்சேன். திரும்ப கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டான். இவங்க அப்பாவையும் இவன் பீட் பண்ணிடுவான் போல. கொல அப்பா அம்மா கொல. பாவம் ரம்யா, நல்லா தூங்குறவன போய் தூக்கத்திலயும் அவனுக்கு ஃபுல்லா வீடியோ கேம் தான். தூங்குன கொன்னுடுவான். எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு நீ எப்போ ஆபீஸ்க்கு வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ. ஏ அனு, என்ன தேடுற? என் போனை காணும் ரம்யா. இப்ப எதுக்குடி அது? வரும்போதுதான் கொண்டு வந்த, இப்ப எங்க போச்சுன்னு தெரியலையே. இந்தா, நான் தான் உன் போனை ஏரோப்ளேன் மோட்ல போட்டு வச்சிருந்தேன். ஏண்டி, உனக்கு ஏதாவது மெசேஜஸ் வரும், இல்லனா மொபைல் இப்படி எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து நீயா சிரிப்ப. நான் லூஸ் மாதிரி உன்னையே பார்த்துட்டு இருக்கணுமா? அதுக்குதான். இப்படி எல்லாம் எப்ப நடந்துச்சு? சும்மா கதை விடாத. பா, பேசுறதுல என்ன ஒரு எக்ஸ்பெக்ட் ஆயிட்டல்ல. சார், நீங்களா? ஏய் அனு, ஏய் சூர்யா சார்டி. என்னடி ஓட்றியா? இல்லடி, அங்க பாருடி. சார், நீங்க இந்த நேரத்துல? இது கனவா நிஜமா?
சம்பத். டேய், ஒரு குண்டு தான் இருக்கு, அதுக்குள்ள எங்க அப்பாவை சுட்டாகணும். ஐயோ இல்ல 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 சுட்டாகணும். ஐயோ எழுந்துடுறா, எழுந்துரு. அதெல்லாம் அப்புறம் சுட்டுக்கலாம், முதல்ல எழுந்துரு. என்ன ராமியா? ஹாய் ஹாய் சூர்யா சார், குட் மார்னிங் சார். என்ன சொன்னோம்? அது எப்படி இந்த சர்ப்ரைஸ்? இப்படி சொல்லாம கொள்ளாம வந்தா அதான் சர்ப்ரைஸ். தட் இஸ் கால்ட் சர்ப்ரைஸ். அனு, என் ஹார்ட் பீட் எப்படி அடிக்குது தெரியுமா சார்? அப்ப சொல்லிட்டு வந்தா அடிக்காத அனு? ஆனா சார், நான் இங்க படிச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஐ ஹாவ் an informer. டியூட்டி மேம். சார், இவங்களுக்கு ரெண்டு வார்த்தை தான் தெரிஞ்சிருக்கு. ஒன்னு சாரி சார், இன்னொன்னு டியூட்டி சார். முடியல சார். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. வாட் நெக்ஸ்ட் அனு? வாட் நெக்ஸ்ட்னு சொன்னா என்ன சார் சொல்றது? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு போங்க சார். பேசிட்டு போகணுமா? அனு, நாளைக்கு எக்ஸாம். டு யூ ரிமெம்பர் தட்? அனு, டைம் வேஸ்ட் பண்ணாம படி. இத சொல்றதுக்கு அங்க இருந்து வந்தீங்க. இது நீங்க போன்லயே சொல்லிருக்கலாம்ல. குட் க்வெஸ்சன். முதல்ல உட்கார். என்ன பார்த்துட்டே இருக்க? படி. நாளைக்கு எக்ஸாம், படிப்பு தான் முக்கியம். அதானே சொல்ல போறீங்க?